மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடந்தது. மீனவர் நலவாரிய உறுப்பினர் மனோகரன் வரவேற்றார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் ஜெயராஜ் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் புதிய உறுப்பினர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டை நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கன்னியாகுமரியில் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டமாக இணை இயக்குநர் அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற முகாம்கள் 100 முகாம்களை நடத்தி அந்த முகாம்கள் மூலமாக 50,000க்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்களை சேர்த்து வேண்டும். அதுக்குண்டான முயற்சியிலே நம்முடைய தலைவர் அவர்கள் நடைபெற்ற கூட்டத்தில் சென்ற முறை நடைபெற்ற அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 2007ஆம் ஆண்டு காலஞ்சென்ற ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் இந்த நல வாரியம் உருவாக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த நல வாரியம் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து 2021 வரைக்கும் இந்த நல வாரியம் முடக்கப்பட்டது. நம்ம மீனவ மக்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டங்களும் செயல்படுத்தாமல் 10 ஆண்டுகள் இந்த நல வாரியம் முடக்கப்பட்டிருந்தன. மீண்டும் கழக ஆட்சி தளபதி அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மீன்வளத்துறையுடன் சேர்த்து இந்த நல வாரியத்தையும் சேர்த்து மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட இந்த பொறுப்பு செயல்பட்டுக் கொண்டிருந்தன. 2007ஆம் ஆண்டு முதல் இன்று வரைக்கும் ஒரு அமைச்சர் தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் 2-3 மாதத்திற்கு முன்பாக கழக தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த நல வாரியத்தை தனியாக பிரித்து அதற்கென்று ஒரு தலைவரை உருவாக்கி தலைவர் பொறுப்பை என்ன நியமித்தார். ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. மீனவ மக்களுக்கு ஒரு அக்கறை. இந்த மீனவ மக்களுக்கு நலவாரியம் மூலமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் சென்றடைகிறதா, முழுமையாக சென்றடைகிறதா, நலவாரியம் மூலமாக அனைத்து திட்டங்களும் சென்றடைகிறதா, இல்லை ஒரு சில திட்டங்கள் தான் அவர்கள் பயன்படுகிறார்களா? இது அதிகாரிகள் மூலமாக ஒரு குழுவை வைத்து தலைவர் ஒரு கணக்கெடுப்பு நடக்கும் பொழுது நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பெரும்பாலான திட்டங்கள் நமது மீனவ மக்களுக்கு சென்றடைவதில்லை. இதன் அடிப்படையில் தான் இந்த நலவாரியம் தனியாக பிரிக்கப்பட்டு அது என்ன நியமிக்கப்பட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று வாருங்கள். குறைந்தபட்சம் 100 முகாம்கள் நடத்துவது மட்டுமல்ல, நலவாரிய உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் சேர்க்க வேண்டும். பெரும்பாலான அரசுகள் உறுப்பினர் சேர்க்கை இப்ப இறப்புன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, இறப்பு சம்பந்த எடுத்துக்கலாங்க. நீங்க எடுக்க முடியல. இல்ல இல்ல நீங்க இப்ப கொடுக்குறீங்க ரெண்டாவது பிரச்சனை. இந்த திட்டமே மீனவ மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த திட்டம் மீனவ மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் அங்கே கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம்னா சாரமுத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச் இருக்குல்ல, கோயில் சர்ச்சில் அங்கே இருந்து ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை சொல்லுவாங்க. இது நமக்கு 3 மாதத்துக்குள்ள 6 மாதம் வரைக்கும் இதை வாங்கலாம். அவங்க சம்பந்தப்பட்ட அந்த கிராமத்துக்கு போய் யார் இறந்தாங்க, சாரமுத்திரம் நேரடியாக போய் அவங்கள பார்த்து அது எழுதுவீங்க. நான் 50 பேரை நீங்க வாங்கி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்க அதிகாரி கேட்டா அதிகாரி சொல்றாங்க, சார் நான் 50 வந்திருக்கு, நாங்க 47 கொடுத்துட்டோங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனா 150 பேர் இறந்துருக்காங்கல்ல, இறந்த 150 பேருக்கும் கொடுக்கணுமே. அதான் 65 வயசு இருக்கான். நான் 75 வயசுக்கு கொடுக்க சொல்லலாம். அவங்கள 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் தான். இதுதான் தமிழக முதலமைச்சர் இந்த கணக்கெடுத்திருக்காரு. மீனவ மக்களுக்கு முழுமையாக இந்த திட்டம் சேரலைங்கிறது அவருடைய வாதம். நீங்க இனிமே நீங்க ஒவ்வொரு சாதனத்தில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த சம்பந்தப்பட்ட அது இன்னைக்கு மீட்டிங் நடக்கும் ஈவினிங், நீங்க எல்லாரும் வாங்க. இதை எப்படி இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வைத்து, ஏன்னா 25,000 ரூபாய் அது ஒரு பெரிய ஒரு தொகை.
ஒரு ஏழை மீனவனுக்கு வந்து 27,500 ரூபாய் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அதுமாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க வந்து இன்னொரு இடத்துல வாங்கினாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட கேட்க வேண்டியது, மீனவர் நல வாரிய உறுப்பினர் நீங்க இருந்தால் மீனவர் பெண்மணிகள் இங்கேயே வாங்கலாம், அங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எது? ஆமா அங்கதான் ஆமா சரி, அவங்ககிட்ட கேளுங்க அதை எந்த பக்கம் அவங்களுக்கு வசதியா இருக்காங்களோ அந்த பக்கம் அவங்க வாங்கிருக்கணும். இப்போதைக்கு வந்து 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் தான் இந்த திட்டம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து 70 வயசு வரைக்கும் இதை வந்து இந்த திட்டம் வர்றதுக்கு வந்து நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்கோம். அது மிக விரைவில் அது வந்து நடைமுறைக்கு வரும். இது வந்து இயற்கை மாறணுமா, அதாவது நம்ம இயற்கை, அதாவது நம்ம வீட்டில் உறுப்பினர் இருந்தால் இயற்கை மரணத்துக்கு மட்டும் இது வந்து பலன் தரும். ஆக்சிடென்ட் இல்லைன்னா இன்சூரன்ஸ் தான் கிடைக்கும். ஆக்சிடென்ட்டுக்கு இன்சூரன்ஸ் தான் கிடைக்கும். சரியா? அந்த வேலையை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டியது. அதனால நல வாரியமாக இருந்தாலும் சரி, ஃபெடரேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நாகப்பட்டினத்தை பொறுத்த அளவு தனியே ஒரு அதிகாரிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகளை அரசுடைய நலத்திட்டமும் சரி அவங்கள கூப்பிட்டு கேள்வி கேட்கறது அந்த அதிகாரிகள் தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிராமங்களில் ஒர்க் பண்ணுற கிளர்ச்சிகளுக்கும் அவங்க வேலையை சொல்லிடுறாங்க. அப்போ தனியே அதுக்கான அதிகாரம் படைச்ச ஒரு அதிகாரியை போட்டால் மட்டும்தான் சார் சொல்ற எல்லா வேலைகளும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நடக்கும்ங்கிறது தனிப்பட்ட கருத்து சார். இயங்காம இருக்குது, அதுக்கு இன்னும் ஆள் போடாம பொதுமக்கள் பயன்பாட்டில் இல்லாம இருக்குது. அது கொஞ்சம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு செய்யணும், ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டீசல் பங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டீசலுடைய அளவு குறைகிறதாக நாம கிராம நிர்வாகமா இருக்கிறதுனால கிராம நிர்வாகிகள்கிட்ட வந்து பொதுமக்கள் பஞ்சாயத்தா அதை தகவல் சொல்றாங்க. மீனவர்களுக்கு சரியான அளவுல அந்த டீசல் வழங்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து மீனவர் நலவாரி சம்பந்தப்பட்டது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய இதை நீங்க எழுத்துப்பூர்வமாக நீங்க அதை கொடுங்க. கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கொடுத்து என்னுடைய முயற்சி கண்டிப்பா நான் எடுக்கிறேன். அது எதுவுமே நீங்க எழுத்துப்பூர்வமா நீங்க எடுத்துட்டு தம்பி next India Nadi